சார், இளைய சமுதாய மாணவ மாணவிகள் பத்தி ஒரு சின்ன ஒரு கருத்து சார். இப்போ இன்னைக்கு இருக்கிற மாணவர்களுக்கு இந்த போதை அப்படின்ற ஒரு விஷயம் சர்வசாதாரணமா கிடைக்குது. ஏற்கனவே உங்களை 2-3 முறை இது சம்பந்தமா நம்ம பேட்டி எடுத்துருக்கோம். நீங்க சொல்லும்போது கூட சின்ன சின்ன நம்ம மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சு கூட போதை எடுக்கிறாங்க அப்படின்னு. அவங்கள பெற்றோர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அறிவுரை சார், போதை பொருள் இப்ப கிடைக்குதுன்னு சொல்றது அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கு, அது தப்பு. மெடிக்கல் ஷாப்ல இருக்க மாத்திரை அதெல்லாம் தான் இதுவாகுது தவிர போதை பொருள்லாம் இப்போ கஞ்சாய் பான்ஸ் அதெல்லாம் வந்து மொத்தமே இப்போ இந்த ஃபீல்ட்ல மொத்தமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ எதுவுமே கிடைக்கல. இது எல்லாமே வந்து எக்ஸெட்ரா 4 years பிஃபோர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டது. அப்ப இருந்த ஸ்டாக் தான் இப்ப மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தடை பண்ணிருக்காங்க இப்ப இருக்கிற முதலமைச்சர். புரியுதுங்களா? இப்ப இருக்கிற முதலமைச்சர் அதையும் தடை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இது எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்தது தான். அது முன்னாள் ஆட்சியில் உள்ள பொருளோட விளைவு இன்னும் அது அப்படியே ஸ்டாக் ஓவரா இருக்குது. அந்த ஸ்டாக் தான் மொத்தம் பிடிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஹான்ஸ் கிடையாதுங்க, தமிழ்நாட்டுல கூல்ட்ரிப் கிடையாதுங்க, தமிழ்நாட்டுல எதுவுமே கிடையாது. இதெல்லாம் பழைய ஆட்சியில் இருந்தது. இப்ப அப்ப இருந்து எல்லாமே தடை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு 6-7 கடை சீல் வச்சிருக்காங்க. எதுக்காக? இது மாதிரி இருக்கக்கூடாது, ஸ்கூல் பசங்க பள்ளி மாணவர்கள் மாணவிகள் கெட்டு போக கூடாது அப்படின்னு சொல்றதுனால பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது ஒரு விழிப்புணர்வு இதெல்லாம் பண்ணா தப்புன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோமே தவிர இதை தடை செஞ்சிடும் நாங்க எப்பயோ. இப்ப கிடைக்கல, இப்ப முன்ன மாதிரி கிடைக்கல. இப்ப பசங்க என்னன்னா மாத்திரை இப்ப தமிழ்நாட்டுல எந்த மாதிரி கிடைக்காது, வெளியில இருந்தா மாத்திரை வருது. பெரிய பெரிய கம்பெனிகள் இருந்தா பெரிய பெரிய கடைகள் இருந்தா வெளியில இங்கிருந்து பாத்தீங்கன்னா சித்தூர் 20 கிலோமீட்டர், சித்தூர் இங்கிருந்து பாத்தீங்கன்னா பல்லநர் 25 கிலோமீட்டர், பார்டர் பாத்தீங்கன்னா 15 கிலோமீட்டர்ஸ் பார்டர் வந்தது எனக்கு. அதுல வெளி மாநிலம் தான் இங்க வருது. இப்போ இந்த பெற்றோர்கள் இருக்காங்க, இந்த மாணவ மாணவிகளோட பெற்றோர்கள் மாணவிகளும் இதுல வந்து இப்போ கடந்த காலத்துல அவங்க அதிகமா போதை எடுத்துக்கிற ஒரு சர்வே கூட இருக்கு. இந்த பெற்றோர்களுக்கு நீங்க அறிவுரை என்ன சொல்லுவீங்க? உங்க பசங்களை என்ன பண்ணா அவங்க திருந்துவாங்கன்றது அறிவுரை நீங்க என்ன சொல்லுவீங்க? பெற்றோர்களை இந்த பசங்களை வந்து திருந்தணும்னு சொல்ல, பெற்றோர் வந்து ஒரு பையனை கண்காணிக்கணும். பெற்றோர்கள் கண்காணிப்பது ஒரு மெயினா இருக்கு. கண்காணிப்பது பசங்க இல்லை. ஏன்னா இப்ப பசங்க வந்து பாத்தீங்கன்னா 8th 9th பசங்க தான் இப்ப வந்து அந்த மாதிரி நீங்க சொன்ன ஃபீல்ட்லாம் போறாங்க. +1 +2 பசங்க வராங்க. அது 8th இருந்து வரும்போது என்ன பண்றாங்கன்னா பசங்க போயிட்டு வந்த உடனே ஒரு கேர் பண்ணி உக்காரலாம் இல்லை. இப்ப எல்லாம் எடுத்த உடனே டியூஷன் சேர்த்துணுன்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க? அங்கேயும் ஃபர்ஸ்ட் வரான் பையன், இங்கேயும் வந்து படிக்கணுமான்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் விட்டுறாங்க. பையன் எப்படி வந்தாலும் அவங்க கண்ணுக்காம விட்டுறாங்க. இப்போ நல்லா எடுத்துக்கும் போது இப்ப என் பையன் இப்ப எனக்கே பையன் எடுத்துக்கோங்க. இப்ப என் பையன் 6th படிக்கிறான். என் பையன் யூஸ் பண்ற போன் பண்ண Apple 13 Pro யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ வந்து அந்த இது வளர்ந்து போச்சு. இப்போ டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. டெக்னாலஜி வளர்ந்து போனாலும்னாச்சு இப்போ இதெல்லாம் வந்து தேவைப்படுது. இப்போ நம்ம கேட்க முடியாம போகுது. இது நம்ம ஃபர்ஸ்ட் உட்காரச்சு கேட்கணும். உட்காரச்சு ஒரு குழந்தைங்க கிட்ட பேசணும். எந்த பெற்றோர்கள் எந்த தகப்பனார் தாயார் வந்து பெற்றோர் கிட்ட பசங்க கிட்ட பேசுறாங்க? யாரும் பசங்க கிட்ட பேசுறது இல்லை. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சாப்பிட்டே இது காசு தேவை. இப்போ ஒண்ணும் இல்லைங்க. இப்போ இன்னைக்கு காசு தேவை, நாளைக்கு ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டணும்னா முன்ன போய் பெற்றோர்கள் கட்டாங்க. இப்ப பெட்ரோல் போய் கட்டுறாங்களா? பெட்ரோல் போய் கட்டுறது இல்லை. இப்ப ஸ்கவுட் பில்லுன்னு சொல்றாங்க. இப்ப எதிர்காலத்து என்னையே கூட எடுத்துக்கோங்க, ஸ்கவுட் பில்லுன்னு கட்டுறாங்க. 2300 ரூபாய் ஃபைன் ஃபீஸ் கேட்கறேன். 2300 நான் காசு தான் கொடுத்தேன், நான் போய் கட்டல. இப்ப என்ன மாதிரி எப்படி இருப்பாங்க? இப்ப வந்து புரிய வச்சது இங்கதான். இது நம்ம பண்றது தப்புடா, வேணாம் நான் சொல்லிட்டு இப்போ வர காலத்தை இப்ப நம்ம எத்தனை கட்டலாம், நம்ம எத்தனை சொல்லலாம்னு சொல்லிட்டு இப்பதான் நம்ம எத்தனை கயிறு எல்லாமே புரியுதுங்களா? இது நம்ம கரெக்டா பண்ணணும். அதே இது எல்லாமே ப்ரொசீஜர். பசங்களை கண்காணித்தால் போதும். பசங்க வரும்போது என்ன பண்ணிட்டு வரான், ஸ்கூலுக்கு கரெக்டா போறானா ஃபர்ஸ்ட் பாக்கணும். நம்ம ஸ்கூலுக்கு இருந்து போறானா இல்ல ஸ்கூலுக்கு போகாம போயிட்டு வேற எங்கன்னா உக்காந்துட்டு வரானா? இப்போ இங்க என்னன்னா பசங்க பாத்தீங்கன்னா பசங்க கட்டடி நேரா ஸ்விமிங் பூல் போயிடுறாங்க, குளிச்சுட்டு வராங்க, அங்க ரெடியா வந்து இது பண்ணிடுறாங்க. அப்ப என்ன பண்றாங்க? பவுடர் அதே ஸ்கூலுக்கு அமிச்ச மாதிரியே கூட்டிட்டு வராங்க. மாற்றம் தெரியும். ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி போனா வரும்போது எப்படி வரான்? அவன் வரும்போது நல்லா கசிங்க போய் தான் வரணும். ஆனா ரெடி ஆகி வந்தானா அவனை பிடிங்க. வாயை கிட்ட உட்காந்து பேசுங்க, கிட்ட உட்காந்து பேசுங்க. வாயில ஸ்மெல் என்ன வருதுன்னு பாருங்க. சிகரெட் பிடிச்சி வரான், பூமர் போட்டு வரான், புதினாரால் போட்டு வரான். அதை போட்டு வரும்போது அந்த ஸ்மெல் ஏன் வருதுன்னு கேளுங்க. அதை கேட்க மாட்டோம். குழந்தை நம்ம பையன் அதை செய்ய மாட்டான் அப்படின்னு நினைச்சு விட்டுதான் போதை வளருது. போதை வளர்றது காரணம் அதுதான். அடுத்தது ஒரு கேள்வி என்னன்னா, இன்னைக்கு ஒரு காலகட்டத்துல மனைவிகளுக்கும் அம்மாவுக்கும் பெற்றவங்களுக்கு பயந்துட்டு இருந்தாங்க ஆண்கள்.
இன்னைக்கு வந்து அந்த பயம் போய் வீட்டிலேயே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடி அப்படின்ற ஒரு நீங்க போதை குடி ஒரு மறுவாழ் மயம் இருக்கிறீங்க. இந்த ஆண்கள் வந்து எதுக்குமே கட்டுக்கோப்பு இல்லாம, அதாவது தாய்க்கும் பயப்பில்லை மனைவிக்கும் பயப்பில்லை, அதெல்லாம் தப்பான கதை. எல்லாமே பயம், எல்லாமே இருக்கும். அதை கெடுக்கிறது யாருன்னா தாயும் மனைவி மட்டும்தான். வெளியே போய் சாப்பிடாத, வீட்டுல சாப்பிடு, நான் ஆம்லெட் போட்டு தரேன், ஆசையா கொடுக்குறேன், சாப்பிடு, நீ எங்க கூட சாப்பிடு. இதுல கம்பெனி வேற நிறைய கொடுக்குறாங்க. இப்ப நாங்கெல்லாம் சாப்பிடும்போது இல்லைங்க. இப்ப நான் சாப்பிட்டு 13 வருஷம் 12 வருஷம் முடிய போகுது. அப்பெல்லாம் வைஃப் வந்து ஐயோ பயம். இப்ப என்னன்னா வீட்டுல வைஃப்ல கம்பெனி கொடுக்குறாங்க உட்காந்துன்னு, நீ வீட்டுல சாப்பிடு. அப்புறம் சாப்பிடுவேன், ஆனா வீட்டுக்கு தான் தெரிஞ்சு போச்சு, அது போய் என்ன வீட்லயே சாப்பிடலாம், தைரியமா வீட்லயே சாப்பிடலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த கான்செப்ட் வெளியே போய் சாப்பிட வீட்லயே குடிச்சிட்டு உட்காரலாம், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துச்சுங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மனைவி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனைவி, செகண்ட் ஆஃப் ஆல் தான் அம்மா. அம்மா தான் புள்ள கெட்டு போன நினைக்க மாட்டேன். ஆனா மனைவி ஐயோ எங்கேயோ போய் குடி, நம்ம வீட்டே குடிச்சிட்டுங்கணும், நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. மனைவி திருந்தா மாறிடும், வீட்டுல இருக்கிற குடும்ப பொம்பளைங்க திருந்தா மாறிடும். இன்னொரு முக்கியமான சமுதாயத்துக்கு தேவையான கேள்வி இது. ஒரு பக்கம் வந்து இப்போ ரீசெண்டா நடந்த நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட இந்த கள்ளச்சாராய சாவு அப்படின்னு ஒன்று பார்த்தோம். நீங்க இந்த அதாவது பாமர மக்கள், படிக்காத மக்களுக்கு கள்ளச்சாராயத்துக்கும் இல்ல கவர்மெண்ட் கொடுக்குற அந்த குடிக்கும் இந்த மக்களுக்கும் வித்தியாசம் தெரியல. காசு என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி குடிச்சுட்டு வந்துருக்காங்க. இந்த பாமர மக்கள் படிக்காதவங்களுக்கு நீங்க என்ன செஞ்சா அவங்க திருந்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு போதை மறுவாழ்மையை தலைவராக நீங்க சொல்லுங்க சார். உண்மையா சொல்ல போனா இந்த போதையே இல்லாத சமுதாயம் மொத்த ஒயின் ஷாப் மூடணும், சாராய கடை மொத்தமே மூடணும் சார். மூடிட்டு ஒரு இடத்துல ஹோம் ஆரம்பிச்சு இது மாதிரி இருக்கிற இதுல ஏழை எளிய மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு விழிப்புணர்வு பண்ணா சரியா போயிடும் சார். இது அவங்களுக்கு இது இருக்குது, நம்மளுக்கு இந்த உடம்பு வலின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க சார். இந்த உடம்பு வலிக்காக தான் இது குடி சார். யாருமே வந்து குடிக்கு அடிமையாகிறதே இல்லை சார். குடிக்கு அடிமையாகிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த உடம்பு வலி. இது காரணம், இதுக்கு சொல்யூஷன். குடிச்சா சரியா போயிடும். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா சாப்பிட்டோம்னா சிகரெட் குடிப்பாங்க, ஏன்னா சாப்பிட்டு ஜீரணம் ஆகணும்னு சொல்லிட்டு. அது மாதிரிதான் குடிச்சா சரியா போயிடும். காலையில இருந்து வேலையை செஞ்சுட்டு இருப்போம், மரட்டி போறப்ப எங்கன்னா போறோம், எங்க வேலை செய்வோம். வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் வந்து 6 மணிக்கு ஒரு 2 பெக் எடுப்பாரு, ஒரு 60 சாப்பிடும். அது காரணம் இவங்களே பண்ணிக்கிறது தான். இது பண்ணதே இப்படி சாப்பிட்டா சரியா போயிடும், இப்படி பண்ணா இது சரியா போயிடும். அக்கஸ்டலா இருக்கிறது ப்ரொஃபஷனல் ஆச்சு, ப்ரொஃபஷனல் சோசியல் ஆச்சு, அடுத்தது ப்ராப்ளமேட்டிக் ஆயிடுச்சு. அக்கஸ்டலா இருக்குதான், அடுத்தது ப்ரொஃபஷனல் ஆகுது. வளரும் தன்மையோட தானே தெரியுது. குடின்றது வளரும் தன்மையுடைய நோய், கொடிய நோய், ஒரு குடி நோய். வளரும் தன்மையுடைய நோய், கொடிய நோய், ஒரு குடி நோய். இப்படிதான் நான் சொல்லுவேன். நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அக்கேஷனலா குடிச்சேன், 6 மாசத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை குடிச்சேன். அடுத்தது என்னாச்சு, திருவிழா பொங்கல் தீபாவளின்னு குடிச்சேன். அடுத்தது என்னாச்சு, ப்ரொஃபஷனலா சரி வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடலாம் அப்படியாச்சு. அடுத்தது ரெகுலர் ஆயிடுச்சு. காலையில மதியானம் நைட்டு, காலையில மதியானம் நைட்டு, காலையில மதியானம் நைட் ஆகி இப்ப காலையில எழுந்து 4 மணி 5 மணி எழுந்து குடிச்சாதான் தலைவலி அடங்கும். அது மாதிரிதான் இருந்தேன். இன்னும் நான் சமுதாயத்தில் இல்லையா? இன்னைக்கு 12 வருஷம் முடிஞ்சு போச்சே. 12 வருஷம் முடிஞ்ச நல்ல வாழ்க்கை வாழ்றேனே, குடி இல்லாத ஒரு வாழ்க்கை, தெளிவான வாழ்க்கை. இன்னைக்கு வீட்டுல சண்டை போடுறது இல்லையே, அம்மாவை திட்டுறது இல்லையே, அப்பாவை திட்டுறது இல்லையே, மனைவி அடிக்கிறது இல்லையே, 4 பேர் வாழ வைக்கிறேனே. ஐயோ இது தப்புன்னு புரியுதே. இது எல்லாத்துக்குமே காரணம் குடிதானே. குடிய கஞ்சா மட்டும்தானே. இதை விட்டு பிறகு நான் நல்லா இருக்கிறேனே, நான் நல்லா இருக்க நீ நல்லா இருக்க மாட்டீங்களா? ஒரே கான்செப்ட் தான். விட்டா கை வந்துருது, ஊடே சாக மாட்டோம். தூக்கம் வரல, தூங்கினு நிறைய பேர் கேள்விப்படி தூங்கினே சத்தம் இருக்கிறான், தூங்காம சத்தம் எவனா இருக்கிறானா? படுத்தாரு எழுந்துக்கல, புரியுதுங்களா? படுத்தாரு எழுந்துக்கல, படுக்கவே இல்லப்பா செத்துட்டாரு என்ன சொல்லிருக்காங்களா? இது வரைக்கும் எப்பனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இது. இது ஒரு நோயின் புரிய வைக்கணும், அவ்வளவுதான். மக்களுக்கு இது ஒரு நோய், குடி ஒரு நோய், போதை ஒரு நோயின் புரிய வைத்தால் அனைத்து மக்களும் நல்லா இருப்பாங்க. இறுதியா ஒரு கேள்வி சார். தோல்வி அப்படின்னு எடுத்துக்கலாம், காதல் தோல்வியில இருந்து ஆரம்பிக்குது. காதல் தோல்வி ஒண்ணு, வாழ்க்கையிலேயே சாதிக்க முடியலன்ற தோல்வி, நிறைய தோல்வி. முக்கியமா ஒரு ரிப்போர்ட் கடந்த ஒரு 6 மாசம் முன்னாடி எடுத்த ரிப்போர்ட்ல காதல் தோல்வினாலதான் நிறைய பேர் அந்த ஆரம்ப, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாத்துக்குமே ஒண்ணு இருக்கும். அது போல இந்த குடிக்கு காதல் என்ற ஒரு பிரச்சனை வருதுன்றாங்க. இந்த காதலர்கள் தோல்வி விட்டுறவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அறிவுரை, போதை எடுக்கலன்னா அவங்க என்ன செய்யணும் சார்? ஒண்ணே ஒண்ணு சார், நல்லா சொல்றேன் சார். லவ் ஃபெயிலியர்னால தான் குடிக்கிற, மனைவி செத்துச்சின்னு குடிக்கிற, மனைவி அம்மா இறந்து தான் குடிக்கிற, தம்பி இறந்து தான் குடிக்கிற.
அவனுக்கு குடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது, குடிக்கிறாரு. அதான் உண்மை. அவருக்கு குடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது, அது குடிக்கிறாரு. அது காரணம் சொல்லிக்கிறாரு, இது காரணம்னு சொல்லிட்டு. அவருக்கு அந்த குடிக்கணும்னு ஆசை வரும், வயிறு ஃபுல்லா சாப்பிட சொல்லுங்க. அவர் குடிக்கிறாரா பாருங்க. மூக்கு சாப்பிட சொல்லுங்க, அவர் குடிக்கிறாரா பாருங்க. குடிக்கணும்னு ஆசை இருக்குது. ஐயோ இவங்க இறந்துட்டு நல்லா குடிக்கிறேன், லவ் செல் நல்லா குடிக்கிறேன்னு சொல்லல. சரி, இந்த பொண்ணு போற இன்னொரு பொண்ணு, இவெல்லாம் இன்னொன்னு. அப்படி போ, உன் வாழ்க்கை நீ பாரு. நீ அவங்களுக்காக வாழ்ற, உனக்காக வாழ், சுயநலமா வாழ ஆரம்பிச்சியா? உனக்காக மட்டும் வாழ. நீ ஏன் அத்தவங்களுக்காக வாழ்ற? யாருக்காக குடிக்கிற? உனக்காக தான் குடிக்கிற. அவ போயிட்டான்னு குடிக்கிற, அவ போயிட்டா சரி நீங்க போறியா? அது தப்பு. அவளுக்காக வாழ, உனக்காக வாழ. நீ நல்லா இருந்தா 4 பேர் நல்லா இருப்பாங்க. அவ போய் சேர்ந்துட்டா, அவ விட்டுட்டா உன்னை. அதுக்காக நீ போய் இது பண்ணணும் அவசியமே கிடையாது. உனக்கு காரணம், உனக்கு ஆசை குடிக்கணும்னு எண்ணம், அதுக்காக நீ குடிக்கிற. ஆனா காரணம் சொல்லி குடிக்கிற, அவ்வளவுதானே? காரணத்தினால குடிக்கிற. நன்றி சார், உங்க நேரத்துக்கு நன்றி. இளைய சமுதாயம் எல்லாருமே போதையை விடுவாங்க, நீங்க கொடுத்த அறிவுரை எடுத்துப்பாங்க அப்படின்னு நம்புறோம். வணக்கம்.